வெல்கம் டு ஸ்பைசஸ் தமிழ் ஃபுட் சேனல். நாம் இன்றைக்கி கார்லிக் மஷ்ரூம் நூடுல்ஸ் தான் செய்ய போகிறோம். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் தண்ணி கொஞ்சம் சூடு பண்ணிக்கோங்க. இதிலே நூடுல்ஸ் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஆட் பண்ணும்போது நூடுல்ஸ் ஒட்டாமல் வரும், அதுக்காக தான் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சு கொதிக்க வச்சுடுங்க. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நூடுல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் 300 கிராம் நூடுல்ஸ் எடுத்திருக்கேன். இது ஒரு 3 to 4 minutes வெந்தால் போதும். ஸோ அந்தளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா இப்போ பிரிஞ்சு வந்துருச்சு. இன்னும் 1 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த மாதிரி எடுத்து சும்மா லைட்டாக நசுக்குனிங்கன்னா அது உடஞ்சிரும். இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இப்போ இந்த தண்ணியை நம்ம வடிச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்து மேலே வடித்தட்டத்தை வச்சு தண்ணி வடித்து எடுத்துக்கோங்க. இதுலேயே இப்போ கொஞ்சம் கோல்டு வாட்டரை ஊற்றி நல்லா அலசி வச்சுடுங்க. இல்லைன்னா அந்த சூட்லேயே வந்து நூடுல்ஸ் இன்னும் கொஞ்சம் வெந்துடும். இப்போ மறுபடியும் அதே கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். அதில் பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். பூண்டு கொஞ்சம் வதங்கினதும் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நூடுல்ஸ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வேகும் போதே கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம், ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது காளானை இந்த ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லா காளானையும் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க. நீங்கள் இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த அளவுக்கு காளான் வந்ததும் இதில் சாஸ் ஆட் பண்ணிடலாம். சில்லி சாஸ் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். சோயா சாஸ் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது நூடுல்ஸை ஆட் பண்ணிக்கலாம். அதில் ஆல்ரெடி நம்ம சேனலில் நூடுல்ஸ் ரெசிபி போட்டிருக்கு, மஷ்ரூம் ரெசிபி போட்டிருக்கு. அதோட வீடியோஸ் ஐகானில் கொடுக்குறேன், தேவைன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் கொஞ்சமாக பெப்பர் பவுடரும் கரம் மசாலா இது 2மே ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி 2 கரண்டி வச்சு கலந்துக்கோங்க. உங்கள்கிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்துச்சுன்னா ஸ்ப்ரிங் ஆனியன் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா கலந்தாச்சு. இது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை ஆட் பண்ணியிருக்கேன். கார்லிக் மஷ்ரூம் நூடுல்ஸ் ரெடி. Thanks for watching. Please keep support, like, share and subscribe.